நான் முத்துக்குமாரோடைய 4 புத்தகங்களுடைய வெளியீட்டு விழா உயிர்மை பதிப்போம் சார்பாக ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் நடந்துச்சு. அதில் பாலா, பாமரன், அப்துல் ரஹ்மான், அறிமதி இவங்கெல்லாம் பேசிகிட்டு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருந்தாங்க. அதில் அறிமதியோட ஸ்பீச்சு என்னை ரொம்ப உலுக்கி போட்டுருச்சுன்னா குளத்தில் பெரிய கள்ள தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் சாய்ராம் காலேஜிலேருந்து ஒரு பையன் வருவான், பல்லாவரத்துலேருந்து ராஜ்மோகன் ஒரு பையன், அவனும் நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். பேசி முடிச்சுட்டு அவர் என்னென்ன அது முழுக்க ஒரு இலக்கிய விழா, இலக்கியத்தை பற்றி தான் பேசணும். ஆனால் அவர் இலக்கியத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே பேசினார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இந்த சாதி பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு எல்லாரும் கூச்சப்பட்ட டயத்தில், ரொம்ப சங்கடப்பட்டிருந்த டைமில் அவர் ரொம்ப போல்டாக பேசிக்கிட்டு இருந்தார். வட மாவட்டங்களில் 2 சமூகங்கள் பற்றி எரிஞ்சப்போ அவர் ஒரு போல்டாக ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் ராமதாஸ் பக்கமாக திருமாவளவன் பக்கம்னா நான் திருமாவளவன் பக்கம்தான் நிற்பேன். காலங்காலமாக மறுக்கப்பட்ட உரிமைகளுக்கு மீட்டெடுக்கணுன்றக்காக அவ்வளோ போராடுறாரு. நான் செத்தாலும் திருமாவளவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. அப்போ மீட்டிங் முடிகிறப்போ ஒரு 9:45 10 மணி இருக்கும். என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் பல்லாவரம், இங்கேருந்து அவன் பல்லாவரம் போனோம். நான் பிரசிடென்சி காலேஜோட இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். இங்கேருந்து 2 பேரும் நடந்து போகிறோம் இங்கே அந்த டிஐஜி ஆஃபீஸ் வரைக்கும். நான் அங்கேருந்து அப்படியே ஹாஸ்டல் போனோம். இவன் இங்கேருந்து 21G பிடிச்சி பல்லவரம் போனோம். போகிறப்ப நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் அவர் பேசினார், அங்கே பாலா பேசினார், சீமான் பேசினார், இவர் அப்துல் ரஹ்மான் பேசினார், யாரோடைய இதுவும் மனசில் நிற்கல. அறிவுமதி பேசுனது அப்படி சோசியல் ஒரு ஒரு மயக்கக்கூடிய ஸ்பீச் அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன் அவர் அங்கே பேசணும், எதுக்கு இங்கே பேசணும்னு அப்படியே டிபேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம். பேச 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 பேசத்தான் ஒரு தெளிவு வருது. அந்த பையன் 21G ஏறி பல்லாவரத்துக்கு கிளம்புறப்ப நான் ஹாஸ்டலில் ரூமில் போய் கதவை சாத்தினப்போ ஒன்று தான் புரிஞ்சுச்சு. இலக்கியத்தை விட சமூகம் மேம்படும், சமூகம் ரொம்ப முக்கியம். அதை யார் கையில் எடுக்கிறானோ, யார் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் ஒருத்தன் நடந்துக்கிறானோ அவன் தான் உண்மையான கவிஞன். அதுக்கப்புறம் நான் அறிமதியை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆயுளின் அந்தி வரை, என் பிரிய ஆயுளின் அந்தி வரை, அணுத்துமிர் அடக்கு, கடைசி மழைத்துளி, இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் கவிதைகளையும் எழுதிக்கிட்டு இன்னொரு பக்கம் வெகுவா திரைப்பட பாடல்களும் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனால் எப்படி முடிஞ்சுன்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா சினிமாவில் வழக்கமாக பெருசாக அரசியல் பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸான அரசியல், குறிப்பாக கடைசி மலைத்துள்ள ஒரு கவிதை, ஒரு ஹைக்கு இருக்கும், பறையர் சுடுகாடு படையாச்சி சுடுகாடு தலை முழுக ஒரே ஆறுன்னு. இந்த கவிதைகள்லாம் எப்படி அவனால் எழுத முடிஞ்சு அப்படின்னு நான் யோசித்துக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு சில சீனியர்ஸ் வழிகாட்டினாங்க. அப்போ இருந்து அறிமதி மேலே எனக்கு பாடலாசிரியன்றதை தாண்டி ஒரு சமூகத்தின் மேலே ரொம்ப பொறுப்புணர்வு உள்ள ஒரு மனுஷனாக எனக்கு பயங்கரமாக உயர்ந்து நின்றார். இதுதான் அவருக்கும் எனக்குமான அறிமுகம்.